வேத வசனம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று 29ஆம் வசனம் சொல்லுகிறார். தான் சுகமானதை உணர்ந்தாள். ஒரு வல்லமை இயேசுடைய வஸ்திரத்திலிருந்து தனக்குள் வந்தது. வியாதி போய்விட்டது, தன்னால் உணர முடிந்தது. என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்துவிட்டது, சுகம் வந்துவிட்டது. ஐயோ, பிரச்சனை போய்விட்டது, மாற்றம் அடைந்து விட்டேன், சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஒரு சந்தோஷம், நான் சுகமாகிவிட்டேன். இப்போ ரகசியமாய் வந்து போய்விடலாம் என்று நினைக்கும் போது இயேசு கேட்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இப்போ கூட்டமே நின்று விட்டார். சீசர்கள் நின்றுட்டாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. இயேசு கேள்வி கேட்குறாரு, என்னை யார் தொட்டது? என் வஸ்திரத்தை யாரோ தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அற்புதம் நடந்திருக்கு, என்னை தொட்டது யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். சீசர்கள் கேட்குறாங்க, எல்லாரும் தான் தொடுறாங்க ஆண்டவரே, நாங்களும் தான் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறோம், இவ்வளோ கூட்டம் நெருக்கி கொண்டு இருக்கிறாரு, தொட்டது யாருன்னு எப்படி சொல்ல முடியல? சாதாரணமாய் தொட்டது வேறு, மற்றவங்க சும்மா சாதாரணமாக என்னை தொடுகிறாங்க, விசுவாசத்தோடு யாரோ என்னை தொட்டாங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, யார் என்னை தொட்டது? இப்போ இவங்களுக்குள்ள பயம் வந்து விட்டார். இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, நான் அவரை தொட்டதை இயேசு அறிந்து கொண்டு விட்டார். இப்போ அதனால் வேதம் சொல்லுகிறது 33ஆம் வசனத்தில், தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த பெண் பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவளுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா அவள் பயந்து கொண்டே தான் வந்தா. இது தீட்டான வியாதி, அவள் யாரையாவது தொட்டாது தீட்டாகிவிடும். இப்போ இயேசுவை தொட்டு எனக்கு சுகம் கிடைச்சது உண்மை, இப்போ என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ என்னை தொட்டுட்டாங்க, தீட்டு நடந்து விட்டது அப்படின்னு இயேசு சொல்ல போகிறாரோ? அவளுக்குள்ள பயம், நடுக்கம், பயந்து நடுங்கி அவருடைய பாதத்திலிருந்து விழுந்து உண்மையெல்லாம் சொல்லுகிறாள். அவள் என்ன எதிர்பார்த்தாள்? நீ ஒரு தீட்டான வியாதி உள்ள ஒரு பெண், எப்படி என்னை தொடலாம்? நீ தூரத்தில் நின்று கூப்பிட்டு இருக்கலாம், தூரத்தில் நின்று என்ற சுக வேணும்னு கேட்டு இருக்கலாம், நீ எப்படி என்னை தொடலாம்? இது தீட்டான வியாதி ஆயிற்று, உனக்கு தெரியாதா? பிறகு எப்படி என்னை நீ தொட முடியும் என்று இயேசு கோபித்து கொள்ளுவார் அல்லது கடிந்து கொள்ளுவார் என்ற ஒரு பயந்தான் அவளுக்குள்ளே நடுக்கத்தோடு வந்து விழுகிறாள். இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே திடன்கொள், மகளே பயப்படாதே, நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னை எப்படி தொடலாம் என்று நான் கேட்க மாட்டேன். You are my daughter, நீ என்னுடைய மகள், நான் உன்னுடைய தகப்பன். ஒரு மகள் தகப்பனை தொடுவதற்கு உரிமை இல்லையா? நான் எப்படி தீட்டாக அதை கருதுவேன்? மனிதர்கள் தீட்டாக கருதலாம், மனிதகுலங்கள் உன்னை மற்றவர்கள் தீட்டாக நினைக்கலாம். நீ என்னுடைய மகள், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன். அவள் பயந்து நடுங்கி இயேசு என்ன சொல்லுவாரோ என்று பார்க்கும்போது ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, fear not my daughter, நீ பயப்படாதே. ஒரு மகள் தொட்டு நான் தீட்டாக மாட்டேன், நீ பயப்படாதே. ஆறுதலான வார்த்தை. அவருடைய உள்ளத்தில் இந்த பயமெல்லாம் போயிட்டு, நடுக்கெல்லாம் போயிட்டு. நான் எப்படியோ நினைச்சேன் இயேசுவை, அவர் இவ்வளவு அன்பானவர், என்னை மகளை போல நேசிக்கிறவர், என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். ஒருவேளை சீஷர்கள் மற்றவங்க நினைச்சிருப்பாங்க, இந்த வியாதி உள்ளவளா நீ, எப்படி இயேசுவை தொடலாம் என்று சொல்ல துணிந்திருக்கலாம். இயேசு சொன்ன வார்த்தை எல்லாரையும் அமைதியாக்கி விட்டது. மகளே திடன்கொள், பயப்படாத, நீ தொட்டு நான் தீட்டாக மாட்டேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். தீட்டானவர்கள் என்னை தொட்டாலும் அவர்கள் சுகமாவார்கள். நீ உலகத்தில் கடவுளை போய் ஒரு பெண் தொட்டதனால கடவுள் தீட்டாகிவிட்டார் என்று அதுக்கு விசேஷமான
காரியெல்லாம் செஞ்சாங்க. பேப்பரில் செய்தித்தாளில் பார்த்துருப்போம். நீதிமன்றம் வரைக்கும் போனது. இந்த பெண் எப்படி தொடலாம், இந்த பெண் எப்படி இந்த தெய்வத்தை தொடலாம் என்று பேப்பர்லாம் நியூஸ் வந்தது பார்த்தீங்க. தீட்டாகிவிட்டார் கடவுள், அதனால் தீட்டு கழிப்பதற்கு பல காரியம் செய்ய வேண்டும் என்ற செய்தித்தாளிலே வந்தது. நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஒரு தீட்டான பெண் இயேசுவை தொட்ட பொழுது அவள் சுகமானாள். அவர்தான் கடவுள். ஒரு பெண் தொடுவதனால் ஒரு கடவுள் தீட்டானால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? யோசிங்க. இங்கே ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், மக்கள் மத்தியில் நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரிகிற இயேசு, சமுதாயமே அவளை தீட்டுப்பட்டவள் என்று ஒதுக்குகிறது. அவள் வந்து தொட்டவுடனே தீட்டான வியாதி நீங்கி அவள் சுத்தமாகிறாள். அதுதான் கடவுளுடைய வல்லமை. அவர்தான் கடவுள். அந்த கடவுள் இயேசு தான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். எல்லாரும் உன்னை தீட்டானவனை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? நீங்கள் சபிக்கப்பட்டவள், நீ சாபத்திற்குரியவள், உன் நேரம் சரி கிடையாது, நீ பிறந்த நேரம் சரி கிடையாது, உன்னுடைய தோஷம் இருக்கிறது, ஒன்னால் தான் இந்த குடும்ப பாதிப்புன்னு எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? இயேசு சொல்லுகிறான், என்னிடத்திலே வா மகளே, என்னிடத்திலே வா மகனே, உன்னுடைய தீட்டை மாற்றுகிற தேவன் நான், உன்னுடைய எல்லா அசுத்தமான கிரியைகளை மாற்றுகிற தேவன் நான், உன் தோஷத்தை மாற்றி நன்மை செய்கிற தேவன் நான், என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். நீ அழாதே. உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி, தோஷம் உள்ளவள், இந்த தோஷம் உள்ளவர், ஒன்னால் தான் இந்த குடும்பத்தில் பாதிப்பென்று எல்லாரும் உன்னை புறக்கணிக்கட்டும். நான் உன்னை சிருஷ்டித்த தேவன். மகளே, நீ திடன்கொள், நீ பயப்படாதே, நீ சமாதானத்தோടെ போ. நீ வேதனை நீங்க சுகமாயிரு என்று இயேசு அனுப்புகிறார். 12 வருஷ வேதனை, சரீரத்தில் இந்த வேதனை விட அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது தான் அதிகம். மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறாங்க, சமுதாயம் என்னை புறக்கணிக்கிறது, எல்லாரும் என்னை தீட்டானவள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாதிப்பை ஆண்டவர் மாற்றினார். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்தார், என்னை பார்த்து ஜெபிப்பதற்காக வந்தார். உங்களுக்கு என்ன பிரச்சனை பெறுது? என்னை கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டவர் அழுதார். ஐயா, நான் பாவம் செய்து விட்டேன், எய்ட்ஸ் வியாதி எனக்கு வந்து விட்டது. டாக்டர்கள் என்னை வியாதிப்பட்டு பரிசோதித்த போது என் பிளட்டில் எய்ட்ஸ், அதுக்கான கிருமி இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொன்ன உடனே என் மனைவி என்னை வெறுத்து விட்டாள். என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாள். என் மனைவி என்னை புறக்கணித்து விட்டாள். எல்லாருக்கும் சொல்லி அவருடைய குடும்பத்தார் என்னை புறக்கணிச்சுட்டாங்க. யாரை பார்த்தாலும் சொல்லி, இவர் இந்த வியாதி உள்ளவர், இவர் தீட்டானவர் என்று சொல்லி இன்னைக்கு உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள். கண்ணீர் விட்டவர் அழுதார். நான் பாவம் செய்தது உண்மைதான், எனக்கு ஒரு மன்னிப்பு இல்லையா? இந்த தீட்டு மாறாதா? இன்னைக்கு என் மனைவி என் பிள்ளையை கூட பார்க்க விடுவதில்லை. அழுதார். நான் சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வியாதியை மாற்ற அவராலே முடியும். கண்ணீருடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவர் இரக்கம் செய்வார். கண்ணீரோடு அழுதார், என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர் கண்ணீரின் ஜெபம் இயேசுவின் பாதத்தில் விழுந்த போது இயேசு தொட்டார். நான் சொன்ன இயேசு சுகமாக்கிட்டார். எப்போ நீங்கள் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அழுதிங்களோ இயேசு சுகமாக்கிட்டார். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள், நீங்கள் போய் மறுபடியும் செக் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பாருங்கள். சில நாள் கழித்து திரும்பி வந்தார். ரிசல்ட் பார்த்தால் இல்லை, இயேசுக்குரிய அறிகுறி இல்லை. அந்த ரத்தம் சுத்தமாக்கப்பட்டு விட்டது. தீட்டான வியாதி என்று மனைவி புறக்கணிச்சாங்க, குடும்பத்தார் புறக்கணிச்சாங்க, எல்லாரும் தள்ளினாங்க. இயேசு சேர்த்து கொண்டார், அற்புதம் செய்தார், சுகம் கொடுத்தார். அந்த ரிப்போர்ட்டோடு என்கிட்ட வந்தார். இப்போ நில், இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டார். அவருடைய ரத்தத்தின் வல்லமை என் ரத்தத்தை பரிசுத்தமாக்கி விட்டது. அதுதான் இயேசு, அதுக்கு தான் இயேசு வந்தார், அதுக்கு தான் கடவுள். தீட்டுப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை அந்த தீட்டிலிருந்து விடுதலையாக்கி புது வாழ்க்கை கொடுப்பதற்கு ஆறுதல் படுத்துகிற தேவன்.
உள்ள உடைஞ்சு போயிட்டீங்களா? எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்களா? உறவுகள் புறக்கணித்தை தள்ளுகிறதா? உங்களை குற்றம் சாட்டுகிறதா? உன்னாலதா நீதான் தோஷம் உள்ளவன், நீதான் தோஷம் உள்ளவள், உன்னாலதான் இந்த குடும்பத்தில் பாதிப்பென்று எல்லாரும் கை நீட்டுறாங்களா? இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன். பயப்படாதே மகளே, திடன்கொள் மகனே. இயேசுடைய ஆறுதலான வார்த்தை உங்களை தேடி வருகிறார். ஊரே உங்களை புறக்கணித்து தள்ளலாம், உறவுகள் உங்களை புறக்கணித்து தள்ளலாம். வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன். யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர். உனக்காகத்தான் சிலுவையில் என்னையே பலியாய் கொடுத்தேன், உன்னை என் மகனாக மகளாக சுவீகரித்து கொள்ளுவதற்காக. நீ என்கிட்ட வந்து அவன் பாவத்தை மன்னிச்சு, உன் தீட்டையெல்லாம் மாற்றி, உன் தோஷத்தை எல்லாம் மாற்றி உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ திடன்கொள், அழாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். மூன்றாவது கடைசியாக இன்னொரு சந்தர்ப்பத்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். மகளே, நீ அழாதே. ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை. நாயின் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊருக்கு இயேசு தன் சீஷரோடு போகிறார். அந்த ஊர் கலிலேயா பக்கத்தில் இருக்கிறது. இப்பவும் அதே பேரில் தான் அந்த ஊர் இருக்கிறது. நாயின் என்ற ஊர் அதே பேரில் இப்பவும் இருக்கிறது அந்த ஊர். அங்கே தான் இயேசு போகிறார். அந்த ஊரில் ஒரு விதவை தாய், அவங்களுக்கு ஒரே மகன், ஒரு வாலிபன். கணவர் இழந்து எத்தனை வருஷம் ஆயிற்றோ தெரியாது. ஒரு கணவனை இழந்துட்டாலே ஒரு பெண்ணினுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும். இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க என்பதை போல ஒரு பாதிப்பு உள்ளத்திலே உண்டாகும். ஆனால் அந்த மகளுக்கு ஒரு ஆறுதல் மகன், ஒரு மகன் இருக்கிறான், என் பையன் இருக்கிறான், என்னை கவனித்து கொள்ளுவான். அப்போ அந்த மகன்தான் அவளுக்கு ஆறுதலாக இருந்தான். ஒரே மகன், அவனும் இறந்துட்டான். இப்போ அவன் மரித்ததுனால இவங்க தனித்து விடப்பட்டுட்டாங்க இந்த விதவை தாய். இப்போ அவனுடைய உள்ளத்தில் பல கேள்வி, இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க? நான் யாருக்காக வாழணும்? நான் வேதனைப்பட்டா யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? இந்த வீட்டுக்குள்ளே தனியாகவே நான் உட்கார்ந்து அழணுமா? கணவனை இழந்துட்டேன், இப்போ பிள்ளையை நான் இழந்துட்டேன், அனாதையாக்கப்பட்டு விட்டேன். உள்ளத்திலே பாதிப்பு, பெரிய ஒரு துக்கம். அழுது கொண்டே வருகிறாள். இந்த சப ஊர்வலத்தில் ஒரே திரண்டு வருது. ஏன்னா ஒரே மகன் இறந்துட்டா, வாலிப பையன், அந்த மகள் விதவை வேற. ஒரே திரண்டு வருது அடக்க ஆராதனைக்கு. அவள் அழுது கொண்டே வருகிறாள், கண்ணீர் வடித்து கொண்டே வருகிறாள், புலம்பிக் கொண்டே வந்திருப்பாள். இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க, யாருக்காக நான் வாழணும் என்பதாக அழுது கொண்டு வந்திருப்பாள். யாருமே அவள் பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்லலை. எதுக்கு அழுகிற? பயப்படாத, நாங்கள் இருக்கிறோம், பார்த்து கொள்ளுகிறோம், நாங்கள் உனக்கு உதவி செய்வோம். யாரும் சொல்லவில்லை. நீங்கள் சிரித்தா உலகமே சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து சிரிக்குமா? ஆனால் நீங்கள் அழுதா தனிமையாக தான் அழணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவார்கள். உலகமே தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கும். அதுதான் உலகம். இவளுக்கு என்ன பாவமோ, என்ன சாபமோ? கணவர் செத்தார், இப்போ பிள்ளையும் போச்சுது. யாருக்கு தெரியும் என்ன ரகசியமோ? என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுவாங்க உலகத்தின் மக்கள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. ஆனால் இயேசு அவளை பார்க்கிறார். அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியல. முதலாக இயேசு அங்கே போகிறார். இவள் அழுகிறதை பார்த்த உடனே இயேசுவால் அமைதியாக இருக்க முடியல. அந்த விதவியனுடைய கண்ணீர் அவருடைய உள்ளத்தை தொட்டது. இயேசு மனதுருகினார். ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். அவருடைய மனதுருக்கம் அவரை ஏவிற்று. அந்த பெண்ணுக்கு அருகிலே போய், பெண்ணை, ஸ்திரியே, நீ அழாதே, நீ கண்ணீர் வடித்தாலே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அழாதே. ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார். அவளை ஆறுதல் படுத்துங்க யாரும் இல்லை. இயேசு சொன்னார், நீ அழாதே. ஆறுதலாய் சொன்னார், நீ அழாதே மகளே. வேறு வார்த்தை அவளை ஆறுதல் படுத்த முடியாது என்று இயேசுவுக்கு தெரியும். அந்த மகன் மரித்து விட்டான், அடக்கம் பண்ணி விட்டால் அவள் அழாமல் எப்படி இருப்பாள்? இயேசு ஒரு அற்புதம் செய்தார். பாடையை தொட்டவுடனே எல்லாரும் நின்றார்கள். வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மரித்து போன வாலிபன் உயிர் பெற்று எழும்பினான். மரித்து போன வாலிபன் உயிர் பெற்று எழும்பினான். ஆண்டவர் அந்த விதவியனுடைய கண்ணீரை துடைக்க வெறும் வார்த்தையிலே ஆறுதல் சொல்லவில்லை, தன்னுடைய அற்புத வல்லமையினால் ஆறுதல் சொல்லுகிறார். இனி அழமாட்டல்ல, உன் மகன் உயிரோடு இருக்கிறான் பார். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனந்த கண்ணீர் வடித்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லி இருப்பாள். என் கண்ணீரை தொடச்சிட்டீங்க, எனக்கு ஆறுதலை தந்துட்டீங்க இயேசுவே என்று அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லி இருப்பாள். அதே இயேசு தான் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீ அழாதே மகளே, தனிமையாக உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாயா? மகனே, தனிமையாக உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாயா? என் வேதனை புரிந்து கொள்ள இந்த வீட்டில் யாருமே இல்லை, என் துக்கத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. என் பாரத்தை சொன்னால் கூட என்னதான் குற்றம் சொல்கிறாங்க, உண்மையா என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. நீ தனிமையாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? இயேசு உன்னோடு தான் பேசுகிறார். மகளே, நீ அழாதே, மகனே நீ அழாதே. ஆறுதலின் தேவன் உங்களை இன்றைக்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார், ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். எனக்கு அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு அனுபவம் இன்னொரு முறை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு சென்னையில் ஒரு தாயாரை தெரியும். நான் அவளை சந்திக்கும் போதெல்லாம் இயேசுவை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுவாங்க. எப்பவுமே பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்க. இயேசு பற்றி தான் அவங்க பேசுவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், இயேசு மேலே இவ்வளவு அன்பு வச்சுருக்கிறீங்களே, எப்பவும் இயேசு இயேசு அவரை பற்றியே பேசுகிறீங்க, அவருடைய வசனத்தையே வாசித்து கொண்டு இருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் 12 வயசில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது ஐயா, அதுதான் இயேசு மேலே எனக்கு இவ்வளவு அன்பு வர காரணம். என்ன நடந்தது என்று கேட்டேன். அவங்க 12 வயசு சிறு பெண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள், தாய் தகப்பன் மரிச்சிட்டாங்க. ஒரு கொடூரமான ஒரு காரியம், 2 பேரும் மரிச்சிட்டாங்க. இப்போது உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாம் வந்தாங்க அடக்க ஆராதனைக்கு. எல்லாம் முடிஞ்ச உடனே வேக வேகமாக புறப்பட்டு போயிட்டாங்க சொந்தங்கள். ஏன்னா 12 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, இதை நம்ம தலையில் வந்துருமோன்னு பயந்து எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியில் ஒரு உறவினர் குடும்பத்தார் இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, ஊரார் சொன்னாங்க, இந்த பிள்ளை எப்படி தனியாக விட்டுட்டு போவீங்க, உங்கள் சொந்தம் தானே, கூட்டிகிட்டு போங்க. வேறு வழி இல்லாமல் சரி எங்கள் கூட வரட்டும், எங்கள் பிள்ளைகளோடு வைத்து கொள்ளுகிறோன்னு வேண்டா வெறுப்பாய் கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க, சொந்தம். அவங்க கூட சேர்ந்து நம்மளும் படிக்கலாம், வளர்ந்துடலான்னு இந்த சிறு பெண் நம்பி போனாள். அங்கே போன அந்த வீட்டில் வேலைக்காரியாக வைத்து கொண்டார்கள். ஸ்கூலுக்கு அனுப்பலை, தன் பிள்ளைகளோடு பேசக்கூட விட மாட்டாங்க. கிச்சனில் வேலை செய், தண்ணி எடு, பெருக்கு, சுத்தம் பண்ணு, காலையிலிருந்து இரவு வரைக்கும் கடினமாக வேலை வாங்குவாங்க. தாங்க சாப்பிட்டது போக மீதி இருந்தால் கொடுப்பாங்க. கடைசியில் அந்த கிச்சனில் ஒரு கிழிந்த பாய விரிச்சியில் படுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அந்த 12 வயசில் அவருடைய இருதயம், எங்கள் அப்பா இருந்தா, எங்கள் அம்மா இருந்தால் என்னை எப்படி வச்சுருந்துருப்பாங்க, என்னை படிக்க வைக்கலை, பிள்ளைகளைப் போல நேசிக்கலை, வேலைக்காரியிலும் கேவலமாக இந்த வீட்டில் நடத்தப்படுகிறேன், இப்போவே எனக்கு இந்த நிலைமை, இன்னுமே எவ்வளோ காலம் இருக்கிறது. அந்த படுக்கையில் தனிமையாய் அழுவாள். கடினமான வார்த்தை சொல்லுவாங்க, சின்ன தப்பு பண்ணிட்டாலும் வேண்டா வெறுப்பா, அன்பாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. கடினமான வார்த்தை பேசி திட்டுவாங்க, அடிப்பாங்க. பல நாட்கள் கடந்தது. அவள் யோசித்தாள், இந்த வயதிலே எனக்கு இவ்வளோ பாடு, இதுக்கு மேலே எதிர்காலம் வாழவே முடியாது, நான் செத்து போயிடலாம், மரித்து போயிடலாம், எனக்குன்னா யாருமே இல்லையே, அம்மா இல்லை, அப்பா இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, உறவு இல்லை, ஏன் வாழணும், என்னை புரிந்து கொள்ள, என் காரியத்தை சொல்லக்கூட கேட்கக்கூட யாரும் இல்லையே. மனமுடைந்து அழுதாள்.
அந்த ஊருக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு தோட்டம். அதில் தான் அந்த கிணற்றில் தண்ணீர் எடுக்க அவள் போய் தண்ணீர் கொண்டு வருவாள். மாலை நேரம் ஆகிவிட்டால் யாருமே அங்கே போக மாட்டாங்க. ஒரு நாள் யோசித்தால் நான் செத்து போயிடலாம், இந்த பொல்லாத உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த சிறு பெண் மாலை நேரம், இருட்டுகிற நேரம் அந்த தோட்டத்துக்கு தனியாய் போனாள். பெரிய கிணறு, அவளுக்கு நீச்சல் தெரியாது, இதில் விழுந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லி போனபோது அந்த கிணத்து கரையில் உட்கார்ந்து தன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள். எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிருக்க முடியுமா? எங்கள் அம்மாவாவது உயிரோடு இருந்திருந்தா என்னை கவனிச்சிருப்பாங்களே, என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்ள ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, நான் சாக போகிற என்னை கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தாள். அந்த அமைதியான சூழ்நிலையில் கடைசியில் அந்த கிணற்றில் குதிக்க அந்த கிணற்று உரையில் ஏறி நின்றாள். அப்போ ஒரு மெல்லிய சத்தம், மகளே என்று கூப்பிடுகிற சத்தம், பாசத்தோடு அழைக்கிற ஒரு சத்தம். அவள் அங்கங்கே திரும்பி பார்த்தாள், யாராவது வந்திருக்கிறாங்களா? யாருமே இல்லை. என் மன பிரமையாக இருக்குமோ என்று மறுபடியும் கிணத்திலே குதிக்க ஆயத்தமான போது, மகளே நான் இயேசு, நான் உனக்கு தாயும் தகப்பனுமாக இருப்பேன்.
ஆண்டவரும் என்னை கைவிட்டாரோ என்று நீ கலங்குகிறாயோ, என் தேவன்